ஹாய் அனைவருக்கும் வணக்கம். என்ன அனைவருக்கும் கதை வணக்கம். மைக் எபிசோட் 5. எபிசோட் 5. இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு அனைவருக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி நன்றி. தெரிவிச்சுக்கிறோம். ஆமா. நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. எங்களுக்கும் வந்துட்டு பல பல விஷயங்களை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். இதுல வந்துட்டு அதே மாதிரி பல பேரும் வந்து நம்மள இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய விஷயத்த வந்து வரும் காலங்கத்துல நம்ம பேசுவோம். எஸ், கண்டிப்பாக. அண்ட் சிஃபு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு ஃபார்ம் 5 ரிசல்ட் வெளியே வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் நம்ம மாணவர்கள் வந்து இந்திய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல தேர்ச்சி எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரைட் ஏஸ் எடுத்திருக்காங்க, A+ எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து இந்த மாணவர்களுக்கு. I managed to score straight A's on my SPM. எனக்கு SPMல 10 A கிடைச்சிருக்கு. Richard 7 A's and 3 B's. ரிசல்ட் ஸ்ட்ரெயிட் ஏஸ் வெளியானுச்சு. நான் SPM தேர்வில் 11 A பெற்றுள்ளேன், ஸ்ட்ரெயிட் A. மாணவர்கள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ். ஆமாம். அதே சமயத்தில் நல்ல தேர்ச்சி எடுக்க முடியாத மாணவர்கள் நீங்கள் வந்து பின்னடைஞ்சிடாதீங்க, பின்தங்கி போயிடாதீங்க. உங்களுக்கான நிறைய முயற்சிகள் இருக்குது. நீங்கள் வந்து திருப்பி ரீடேக் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு கோர்சஸ் போகலாம், மெக்கானிக்கல் கோர்சஸ் போகலாம். என்னது ஜுருத்ரபாங், என்னது மெக்கானிக்கல் ஜுருத்ரபாங் கூட நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் கோர்சஸ்லாம் நீங்கள் போகலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி தேர்ச்சி எடுத்துட்டோம், நம்மளால் வந்து அடுத்த நிலைமைக்கு போகலன்னு பின்னடைவு கண்டாதீங்க. அந்த மாதிரி டிவேட் கோர்சஸ் வந்து இப்போ வந்து நிறைய பேர் கைத்தொழில் தானே, ரொம்ப கைத்தொழில் தான் சிறந்த நல்ல ஒரு எதிர்காலமாக இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் டவர் கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தேன். அதுலேயே வந்து ஒரு டிப்ளமாவுக்கு என்ன சம்பளம் இருக்கோ அந்த சம்பளத்தை தானே எடுத்தேன். ஒரு 5,000 to 6,000 எடுத்தேன். சரி, ஒன்றும் நல்லா எடுக்கணும்னு சொல்லி இது நான் வந்து நம்ம இந்தியன் மாணவர்கள்ட்ட வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்டர் வாட்டர் வெல்டிங்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் வெல்டிங் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இதில் வந்து இந்தியர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. ஸோ நான் அண்டர் வாட்டர் வெல்டிங் கோர்சஸ் பண்ணேன். அது வந்து 5 digit salary, மோர் தென் அ டாக்டர். ஒரு இன்ஜினியருக்கு கம்பீட் பண்ணி நீங்கள் அந்த சேலரி எடுக்கலாம். 25,000 to 30,000 வரைக்கும் போகும் அதோட மேக்ஸிமம். உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து சுற்றி வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிமாண்ட் இன்னும் அதிகரிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து இப்போ கடல் கீழே ஓட்டுறதுனால தே நீட் டைவர்ஸ். ஓகே. வெறும் கப்பலை கழுவுறது, கப்பலை வெட்டுறது, பெட்ரோலியம், அது மட்டும் இல்லை. இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்து கடல் கீழே ஓட்டுறதுனால எல்லா இடத்துலையும் வந்து, ஏன்னா ஒரு குறுகிய வேலை தான் வந்து மிஷினரியால் செய்ய முடியும். அதை தாண்டி வந்து நம்ம டைவர்ஸ் தான் தேவைப்படும். ஸோ இளைஞர்கள் வந்து வெறும் 3 மாதம் கோர்ஸு, கொஞ்சம் காசை வெளியாக்கி எனக்கு தெரிஞ்ச வெறும் 3 மாதம் அடாஸ்ன்னு சொல்லி திருங்கானூரில் இருக்குது. அவங்ககிட்ட வந்து இந்த 3 மாதம் நீங்கள் கோர்ஸ் போயிட்டீங்கன்னா அது வந்து ஆஸ்திரேலியன் டைஃப் அகாடமிக்கோட சர்டிஃபைட் பை ஆஸ்திரேலியன்ஸில். ஓகே. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் இங்கேயே மலேசியாவில் எப்போங்கிறாங்க ஜோஹோ, அங்கே நீங்கள் ட்ரைனிங் போயிட்டு சிங்கப்பூருக்கு நீங்கள் போகலாம், அரப் கண்ட்ரிஸ் போகலாம், குவைட்டுக்கு போகலாம். அங்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 18 வயசு SPM முடிச்சு 3 மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 years இல்லை நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் டைவ் பண்ணக்கூட அவசியம் இல்லை. நீங்கள் டைவ் சூப்பர்வைசர் ஆகிடலாம், டைவ் மேனேஜர் ஆகிடலாம், நீங்கள் ஒரு அகாடமிக்கு வச்சு நடத்தலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து என்னது நம்ம ஒரு டிஸ்பேச்சாக அசிங்கமான வேலை இல்லை, அதில் தான் நம்ம போனோம். நம்ம 1,500 தான் நமக்கு மாதம் சம்பளம், 2,000 தான் மாதம் சம்பளம், அதுலேயே நீங்கள் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. ஹை ரிஸ்க் ஜாப் நீங்கள் தேடி போங்க. ஓகே. நல்ல சம்பளம். பியூட்டிஃபுல். எஸ். தேங்க்யூ சிஃபு, இந்த இன்ஃபோக்கு. எனக்கே இது ஒரு புது அனுபவம் தான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அகாடமிலாம் இருக்காங்கன்ட்டு, பட் இவ்வளோ இன்டெப்த்தாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தது இந்த ரீசன் இஷ்யூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பத்து கேஸ்லையும் கொம்பாவோட சை பாலா இல்லம் அப்படின்னு சொல்லி பத்து கேஃபில் நடந்தது பற்றிய. எஸ், ஆமாம். அது வந்து நானும் தெரில, ஏன்னா மித்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாவில் வந்து இது பேசினாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வந்து ரொம்ப குறைவாக
நம்ம இந்தியர்கள் மத்தியில் வந்து இது பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. நம்ம ஒரு ஜுவனலுக்கு நடந்த ஒரு இஷ்யூ இது. அதோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாமல் செக்ஷுவலி அப்யூஸ் ஆயிருக்காங்க இந்த பிள்ளைங்க. இதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பெற்றோர்களும் இருக்கிறாங்க. ஸோ என்னோட இது என்னன்னா வந்து இப்போ நம்ம கபுகன் திகத்தங்கன் நம்ம பிரதர் மாறன் அவர்கள் வந்து இதை முன்னெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த என்ஜிஓ போயிட்டு அந்த ஆசிரமத்தில் இதில் ஏதோ தப்பு நடக்குது இன்டர்வியூ பண்ண பிறகுதான் இந்த விஷயம் வருதுன்னா, அப்ப பெற்றோராகி நீங்க வந்து அந்த பிள்ளைங்களை அங்க விட்டுட்டு என்ன பண்ணிக்கிருக்கீங்க? மீன்ஸ் பேரண்ட்ஸ் இன்னும் இருக்காங்களா? சிலவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன இருக்குன்னா சிஃபு, ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹோம்க்கு போனோம், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதர் ப்ரீசன் அந்த மாதிரி. ஸோ தட் மீன்ஸ் அவங்க லைஃபாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மேபி சில்ட்ரனை டேக் கேர் பண்ண முடியாதனால ஐ திங்க் உஷா ஹோமா என்னமோ சம்திங் லைக் தட். பட் மோஸ்ட் ஆஃப் தியர் பேரண்ட்ஸ் வந்துட்டு கிரிமினல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி பிளேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தானே இதுவும்? ஆமாம் ஆமாம், சேம் சேம் சேம். ஐ சி, ஓகே. ஆனால் அந்த மாதிரி பட்சத்தில் வந்து பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் நீங்களாம் இருக்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஆசிரமத்தில் உங்கள் குழந்தைங்களை விட்டுருந்தீங்கன்னா போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்கள் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைங்கள்ட்ட கேட்கணும், எப்படி பார்த்துக்கிறாங்க, என்ன பார்த்துக்கிறாங்கன்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு ஆண் பையன், ஒரு ஆம்பளை பையன் போகிறப்ப வந்து இந்த ஆம்பளை பையன்ட்டு வந்து கேட்டப்ப வந்து சொல்ல தயங்கியிருக்காரு. அப்போ அந்த பார்த்துக்கிற அந்த நபர்கிட்ட வந்து போய் பேசுகிறப்ப வந்து ஒத்துக்கலை. அப்புறம் இந்த பையனுங்களை தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறப்ப, ஆமாம் எங்களை வந்து தனியாக அவங்களோட இருக்குமாறைக்கு கூப்பிட்டு போகிறீங்க, கொண்டோக்கு கூப்பிட்டு போகிறீங்க, சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களை காலை அமுத்த சொல்கிறாங்க, அப்புறம் வந்து தவறான செயல்லாம் செய்ய சொல்கிறாங்க, செக்ஷுவலி என்னென்ன செய்யணுமோ அது செய்ய சொன்னதும் ஒரு 35 வயசு உள்ள ஒரு ஆடவர் தான். அவங்க வந்து இந்த பையனுங்கள்கிட்ட, ஏன்பா ஆதரவு கொடுக்க வேண்டியதே நீங்கள், உங்கள்கிட்ட தான் அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க, அடைக்கலமும் தேடி ஆதரவும் தேடி வந்த நீங்களே அந்த மாதிரி செய்யலாமா? மேபி லைக் கேட்கறதுக்கு யாரும் இல்லாதனால அதுதான், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இவங்கெல்லாம் வந்து பெற்றோர்கள்ல சிலவங்களுக்கு பெற்றோருக்கு கண்டுக்க மாட்டுறாங்க, இவங்களை யார் நம்ம எது செஞ்சாலும் யார் வந்து என்னத்தை கேட்கணும்னு. ஆனால் இவனுங்கிட்ட நான் என்ன கேட்குறேன், இந்த ஆசிரமத்தின் பேரில் வந்து கபாஜிக்கான் கொடுக்குற காசுலையும் சமுதாயத்தில் வர டொனேஷன் காசையும் வாங்கி தின்னுக்கிறீங்க. எனக்கு வாங்குற காசுக்கு ஒழுங்காக செய்யறது இல்லை. அவ்வளோ காமமா? அப்படி காமம் இருந்தால் போக வேண்டியதானே, வெளியே எவ்வளோ பேர் இருக்கீங்களே, காசு கொடுத்து போகிற விடுதிகளுக்கு போக வேண்டியதானே. இந்த பையனுங்களுக்கு தான் அது உன் காமத்தை நீ தீக்கணும். சரி சி, இப்போ இந்த மாதிரி புசட் கபாஜிகான் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஜபாத் அண்ட் கபாஜிகான் வந்து செக் பண்ண மாட்டாங்களா? லைக் சில்ட்ரன் கிட்ட கேட்க மாட்டாங்களா? இங்கே எப்படி? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து முக்கால்வாசி இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் போனாதான் ஜேகேஎம் வந்து பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்தியன்ஸ் மத்தியில் வந்து இதுக்கு ஒரு துபான் ஏதாச்சும் ஒன்று உருவாக்கி நம்ம போயிட்டு இதில் ஒரு ஆசிரமமும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இந்த வேலையில் வந்து அந்த கபோகன் திகத்தங்கன் பிரதர் மாறனுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவருக்கு இது ஒரு முன்னெடுத்து இதுக்கு கொண்டு போகலன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்குன்னே தெரியாது. இது வருஷங்காலமாக நடந்திருக்கு. அது 5 பேரில் வந்து 3 பயணங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கசான் கோயாக்கன் பாரு பாசிட்டிவ். ஓகே. அவங்களோட கழிவு இருக்கிற இடத்துல வந்து கசான் கோயாக்கன் பாரு. 2 பேருக்கு வந்து கசான் கோயாக்கன் லாமா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து இது செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பயணங்கள்கிட்ட. அந்த ஆசிரமத்தை பாதுகாக்கிற குறைஞ்ச ஒரு 3 பேர். ஓகே. இந்த மாதிரி வந்து தண்ணி போட்டுக்கிட்டு, அதில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், உல்லாசமாக யாரும் ஒரு தைலண்ட் பெண்ணு கூட வந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மது அரைஞ்சிக்கிட்டு அப்படி இந்த மாதிரி ஒரு இளைஞர் கையில் வந்து இந்த பொறுப்பெல்லாம் போணுச்சுன்னா எப்படி ஆகும்? இந்த மாதிரி தான் ஆகும். அவங்க காம பசியை தீக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆசிரமம் இப்படின்னு ஒரு பின்னில் வந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு ஆசிரமத்துக்கு மட்டும் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா, இல்லாட்டி இருக்கிற மற்ற ஆசிரமத்துக்கும் வந்துட்டு லைக் ஒரு வாட்ச் குரூப் மாதிரி அனுப்பி செக் பண்ண? அதுதான் வந்து இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதுதான் நடக்க போகுது. ஒரு வாட்ச் குரூப் மாதிரி இது பண்ணி பிள்ளைங்களை தனியாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி காலை அமுத்தி விட சொல்கிறது, மசாஜ் பண்ணி விட சொல்கிறது. உனக்கு மசாஜ் இருந்தாக்க எவ்வளோ 35 கொடுத்தா நல்லா அமுத்தி விடுவாங்களே, அந்த பிள்ளைங்க என்ன அடிமைங்களா?
காலந்தியோட சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் இதில் என்ன லைக் சரி இல்லைன்னு படுதுன்னா, ஏன் கவர்மெண்டோட ஜபத்தன் வந்துட்டு அது ஒரு இனிஷியேட்டிவ், ஏன் ஒரு ரிப்போர்ட் போனால் தான் அவங்க வரணுமா? நம்ம இதை வந்து ஜேகேஎம் கிட்ட வந்து பிரஜா கொடுங்க கண்டினியூஸாக வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் உன்னோட பிகாவே வச்சு அனுப்பிவிடு, போட்டு தனித்தனியாக பிள்ளைங்களை இன்டர்வியூ பண்ண சொல்லு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொறுத்துப்பான ஒரு என்ஜிஓ நம்ம செஞ்சா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த பவர் இல்லை, அந்த அத்தாரிட்டி இருக்காது போய் கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும். ஸோ இது ஒன்று ஜேகேஎம் வந்து இந்த பொறுத்துப்பான வந்து அங்கீகரிக்கணும். இவங்க வந்து நம்ம சார்பாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க, அது சாத்தியம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஆம்பளை பையனுங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி சீரியஸ் பிகாஸ் செக்ஷுவல் அசால்ட் கேஸ். ஆனால் இப்போ கேர்ள்ஸ் கூடயா இருக்கிற ஒரு ஹோமில் வந்துட்டு நம்ம ஒன்றும் கூட வந்துட்டு கவனத்தை செலுத்தணும். ஏன்னா வந்து இப்போ பையனுங்களுக்கு ஒரு ஆம்பளை பையனுங்களுக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ பெண் பிள்ளைங்க இருக்கிற ஆசிரமத்துக்கு எக்ஸாக்ட்லி. அண்ட் பாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்ரண்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் எல்லா ஆசிரமத்திலும் இது மாதிரி நடக்குது. நல்ல குழந்தைகளை தெய்வம் போல பார்க்குற ஆசிரமமும் இருக்கு, அந்த மாதிரி ஆசிரமம் இருக்கு. அண்மையில் வந்து இந்த முதியோர்களை அடிச்சு அந்த கேசஸ்லாம் வர வந்துச்சு. இதெல்லாம் ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் ஃபாலோ அப் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பாடி இருக்கு, இவங்க வந்து நம்மளை பார்ப்பாங்க, நம்மளை கண்காணிப்பாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். ஆக்சுவலி ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய ஹோம் வந்து நம்மள்கிட்ட டொனேஷன் கேட்குறாங்க. ஆமாம், நம்ம வெரிஃபையும் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றது செகண்டரி. ஆமாம். ஸோ ஒன்று வந்துட்டு அஃபிஷியலாக ஒரு லிஸ்ட் இவங்கெல்லாம் நம்ம கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, நம்ம மானிட்டர் பண்ணுறோம். அண்ட் இந்த ஹவுசஸ் இந்த ஹோம்க்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் டொனேஷன் கொடுக்க போறீங்கன்னா தாராளமாக கொடுங்க, நாங்கள் எந்த பங்கு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கூட என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஆலயத்துக்கு வந்து மகிமா, ஹிந்து சங்கம், இப்போ ஆலய பிரச்சனை வந்த கேடு இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆசிரமத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். இந்த பிரத்துபான் இப்போ லட்சியம் வந்து ஒரு ஏன்னு சொல்லி ஒரு பிரத்துபானை உருவாக்குறாங்க. இவங்க வந்து ஒரு வாட்ச் குரூப்பாக இந்த எல்லா ஆசிரமத்தை கண்காணிக்க போகிறாங்க. அப்போ இவங்க ஒரு லிஸ்ட்டு வெளியாக்கணும், இந்த ஆசிரமம் எல்லாமே நம்ம பார்வைக்கையில் இருக்குது, நம்ம இதெல்லாம் வெரிஃபிகேஷன் செஞ்சுக்கிருக்கோம், வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் வந்து மனைவி இல்லாத தகப்பன் இருப்பார், ஹஸ்பண்ட் இல்லாத ஒய்ஃப் இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து உங்கள் குழந்தைகளை பார்க்க முடியாமல் வசதி இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆசிரமத்தில் விட்டுருப்பீங்க. விட்டு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் இருக்கும், அப்படியே விட்டுறாதீங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு என்ஜிஓவால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுதுன்னா பெற்றோர் உங்களுக்கு வந்து அந்த பொறுப்பு கூட இருக்கணும். அண்ட் இன்னொரு சஜஷன்ஸ் இப்போ இந்த ஓவர்சீ பண்ணுறதுக்கெல்லாம் காஸ்டிங் கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ தனியாக அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸை நம்ம அனுப்பணுமா அப்படின்ட்டுலாம் யோசிப்பாங்க. இந்த ரிட்டையரிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃப்ரெஷ்ஷாக போலீஸ், பொம்பா, இமிக்ரேஷன், கஸ்டம்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி ஏன்னா ஒன்ஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். சிலவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, சிலவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரிட்டையரிஸ் வந்துட்டு ஒரு சோஷியல் சர்வீஸாவே வந்துட்டு நீங்க ஒரு பென்ஷன் கொடுக்குறீங்க, ஜஸ்ட் கண்டினியூ, மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போய் பாருங்க. லைக் இந்த மாதிரி ஒரு சஜஷன், மேன் பவர் பத்தலன்னா அவங்க இந்த மாதிரி இல்ல ஒரு சஜஷனாவும் நம்ம என்ன கொடுக்கலன்னா, இதுக்கு சிறந்த இந்த தொழிலுக்கு இந்த வேலைக்கு யாரு சிறப்பானவங்கன்னா வந்து எக்ஸ் ரிட்டையர் போலீஸ்மென்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ், இவங்களுக்கு வந்து மோட்டு அது எப்படி கேட்கணும், எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், பிசிக்கலி அவங்க எப்படி அபியூஸ் இருப்பாங்க டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இவங்க எல்லாமே ஒரு 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 குரூப்பை ஃபார்ம் பண்ணி இதை நீங்க தான் முன்னெடுக்கணும். நார்மலான ஆளுங்க நான் இதை முன்னெடுக்கிறேன், நான் இதை வந்து எல்லாத்தையும் வாலண்டியர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து எண்ட் ஆஃப் த டே வேற ஏதாச்சும் ஒரு கதையை ஆகுறதோட இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போலீஸ், எக்ஸ் போலீஸ் ரிட்டையர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், இவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இது முன்னெடுத்து போனாங்கன்னா ஒரு மாசத்துல ஒரு 1 hour 2 hours 1 hour 2 hours yes I think they will be able to do it. இது இப்படி கொண்டு போனால் தான் இது கரெக்டாக வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த பாதிக்கப்பட்ட பயணங்க வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கணும், கண்டிப்பாக நீதி கிடைக்கணும். இதை பற்றி வந்து நம்ம குலசேகரன் அவர்களும் இது கொஞ்சம் பேசினா வாயை திறந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு
அவருக்கு சரி, யாரும் வயசானனால இவங்களெல்லாம் நிகேட் பண்ணவா சொல்லல. எது நடந்தாலும் வாய் திறக்க மாட்டீங்கன்னா எதுக்கு சார்? நீங்க என்ன சார் பண்றீங்க? இதுக்கு தானே சம்பளம் வாங்குறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பேசலன்னா இங்க சம்பளம் வாங்காத என்ஜிஓ, சம்பளம் வாங்காத ஆமா சம்பளம் வாங்காத இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாம் பேசுறாங்க. சம்பளம் வாங்குறவனுங்க பேச மாட்டேங்க. ஒன்னும் ஏன் இந்த செக்ஷன்ல போட்டீங்க? இதுக்கு வந்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப எப்படின்னா இவனுங்க பேசியே டயர்டா. ஆமா. அண்ட் நினைக்கிறேன் அவரும் அது யோசிச்சிருப்பாரு. நம்ம சமுதாயத்துக்குன்னு வர்றப்பதான், நம்ம சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனைக்கு வர்றப்பதான் இவங்க எல்லாம் மௌனம் சாதிக்கிறாங்க. ஏன்னா ஓட்டு ரொம்ப சின்னதாச்சே. சின்ன நீங்க ஓட்டு பாருங்க, இது மேல்மட்டத்துல ஒரு மினிஸ்டர் லெவல்லையோ இந்த மாதிரி பெரிய பெரிய பதவியில இருக்கு, யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. சரி, நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு யுனேஸ்வரன் பேசுறதுக்கு. ஆமா சரி, இது அவ்வளோ பெரிய சமுதாய இஷ்யூ இல்லை, பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு வந்துட்டு பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை கேர்ள்ஸ்க்கும் சேர்ந்து யுனேஸ்வரன் தான் இதுக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து நான் இந்த இஷ்யூவை வந்துட்டு யுனேஸ் அவர்கள் வந்து இதை பத்தி பேசுறாரு. இதை பத்தி கொண்டு நினைக்கிறேன் அவர் சம்பளத்தை வந்து அவரு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அரசாங்கம். அதனால வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. குறைச்சி இதை பத்தி பேசினா நான் வைரல் ஆவேன், சமுதாயத்தை மத்தியில் வந்து நான் ஹைலைட் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து பிக் பண்ணி டாபிக்கை பிக் பண்ணி நீங்க இது பேசாதீங்க. எல்லா சமுதாயத்துக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் பேசுங்க. ஆமா, ஏன்னா இல்லாட்டி நீங்க ஏன் கவர்மெண்ட்ல இருக்கீங்க? ஆமா, அதுதான் மெயின். இப்ப ஏற்கனவே அவங்க ஆசிரமத்துல நம்பி போய் ஆசிரமத்துல இருந்த பையனுங்க ஆதரவு வேணும்னு சொல்லி அடைக்கலம் கொடுக்க வேண்டியவனுங்களே வந்து இப்படி பண்ணிட்டாங்க அவங்கள. அப்ப இந்த பிள்ளைங்களுக்கு யார் வந்து பேசுவா? என்ஜிஓ மட்டும் தான் கத்திக்கு இருக்கணுமா? மினிஸ்ட்ரி லெவல்ல YB லெவல்ல நீங்களும் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? இதை பத்தி எதுவும் கண்டுக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. JKMக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் ஏன் அனுப்ப மாட்டீங்க? JKMக்கு ஏன் ப்ரெஷர் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா இது அவ்வளோ வைரல் ஆகாத விஷயமாச்சு. இல்லாட்டி இவங்க முதல் எடுத்துருக்கணும். இவங்களுக்கு சமூகம் செய்யறதுக்கும் டைம் இருக்காது. ஆமா. ஸோ தயவு செஞ்சு இதை பத்தி கொஞ்சம் சீரியஸா பாருங்க. நம்ம YBS மினிஸ்டர்ஸ் இது வந்து பேசுங்க. JKM கிட்ட வந்து கலந்துரையாடுங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. ரமணன் மட்டும் அடிச்சு ஒரு பிரோஜனம் இல்லை. இப்போ நிறைய பேர் பொசிஷன்ல இருக்காங்க. அது யுனேஸ்வரன் ஒரு ஆளு. ஆமா, he has to do something about it. You can get good, you can become viral also highlighting இதெல்லாம். ஆமா, at least நீங்க வேலை செய்யறீங்க பேசுறீங்க. ஆமா. Ayah, sinilah tengoklah kalau Sofia ni. Tak semua dia kat sini. Tak, aku tengah buat ni. Bagi aku settle dia sama dulu. Ayah, tengoklah sini kalau Sofia. Ayah, tengoklah sini dah kalau Sofia. Ayah, datanglah sini. Ayah, tengok. Nak pergi. Sampai bila kita perlu menghadapi kes penderaan kanak-kanak? Jika terdapat sebarang kes penderaan ataupun pengabaian, segera hubungi talian kasih atau melalui aplikasi mobile talian kasih. Sofia. Sayangi dan lindungi kanak-kanak.